இப்போ டிசிஷன் கவரேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ டிசிஷன் கவரேஜ்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட டெக்னிக்ஸில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற டெஸ்டிங் டிசிஷன் கவரேஜ். ஓகேவா? ஸோ டிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டே டிசிஷன் தான் இருக்க போகுது. ஸோ என்ன டிசிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறோம், வாழ்க்கையில் ஒரு ஈவன் நம்ம லைஃப்லேயே முடிவு எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ் ஆர் நோ மட்டும் தான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, எஸ் ஆர் நோவை நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான டிசிஷன் மட்டும் தான் அதில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு ட்ரூ ஒன்று இப்போ எதை வச்சு இப்படி இந்த டிசிஷன் கவரேஜ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, டெவலப்பர்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வரும்போது. ஓகேவா? லைக் கண்டிஷனல் ஸ்டேட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதில் கண்டிஷன் லூப்பிங், ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது ஏதாவது கண்டிஷன் செக் பண்ணும்போது மட்டும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஏன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ ஏல 34ன்னு வச்சுருக்கேன், பியில் 12 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு போடுறேன். இப்போ ஏ கிரேட்டர் தென் பின்னா எனக்கு இது ட்ரூன்னு வரும். ட்ரூ. ஓகேவா? ஏன்னா 34ஓட 12 வந்து கம்மி. ஓகேவா? அப்படின்னு அர்த்தம். அப்போ ட்ரூ. ஸோ இன்னொரு டிசிஷன் இப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேலிடாக எழுதுறதுக்காக. ஓகேவா? ஸோ வேலிடாக எழுதுறதுக்காக நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். இதுவே நான் இன்வாலிடாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதும் போது எப்பவுமே ரெண்டு விதமாக டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். ஒன்று வேலிடாக எழுதுவோம், இன்னொன்று இன்வாலிடாக எழுதுவோம். அப்போ இன்வாலிடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிஷனை மாற்றிக்கிறேன். ஓகே, ஏ லெஸ் தென் பின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போது இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், ஃபால்ஸ் அப்படின்னு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இப்போ இதான் டெஸ்ட் கேஸ் எழுதிக்கலாம்னா இன்வாலிட் டெஸ்ட் கேஸ் எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை டிசிஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே டிசிஷன் மட்டும் தான். ஒன்று ட்ரூவாக இருக்கும் ஆர் ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? ரெண்டே டிசிஷன் மட்டும் தான். ஒன்று ட்ரூவாக இருக்கும், இன்னொன்று ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு ரெண்டு டிசிஷன். அப்போ நம்ம கண்டிஷன் படி செக் பண்ணும்போது ஒன்று எனக்கு ட்ரூன்னு வரும், இல்லை ஃபால்ஸ்னு வரும். ரெண்டே மட்டும் தான் வருது, வேலிட் இன்வாலிட் இருக்குது. அப்போது நம்ம ஸ்டேட்மெண்ட் கவரேஜுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டிசிஷன் கவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ டிசிஷன் கவர் பண்ணுறோம், எவ்வளோ டிசிஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டிவைட் பை டோட்டல் எவ்வளோ டிசிஷன் இருக்குது. அப்போ எப்படி செக் பண்ணுறோன்னா, எனக்கு மொத்தம் டிசிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிசிஷன் எக்ஸசைஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டிசிஷன் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், ஸோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிசிஷன் அப்படின்னா எனக்கு இப்போ கண்டிஷனை செக் பண்ணுறேன். இப்போ ஏ கிரேட்டர் தென் பின்னு செக் பண்ணுறேன். அப்போ இல்லை ட்ரூ மட்டும் தான் வரும். அப்போது 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 100. ஓகே, இன்ட்டு 100 பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எனக்கு இதில் 1 டிவைட் பை 2ன்னு போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50% வரும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டிசிஷன் கவரேஜ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.